Hello Amis, welcome to my channel. Today take a gap of தான் ஸோ மை குரூவல் ஹஸ்பண்ட் இதில் 10 எபிசோட்ஸ் கிட்ட போயிடுச்சு. பார்க்கலாம் பார்த்துருங்க. இது 11th எபிசோட்ரா. ஏற்கனவே அந்த 10 எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி லைன் புரியும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாண்டா. ஸோ இந்த பக்கம் தயம் கையில் வச்சுருக்கானா அந்த லெட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துச்சுல. ஸோ அதை ஜிமின் கிட்டே கொடுத்துட்டு, ஜிமின் எல்லா ப்ராப்ளமும் முடியும் போது என்கிட்ட இந்த லெட்டர் தான். இப்போதைக்கு இந்த லெட்டர் என்கிட்ட வேணாம். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் ஜிமின். சரி தயம், உனக்கு எதாவது சாப்பிட வேணுமா? இல்லை எதுவும் வேணாம் ஜிம்மன், ஸோ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் லெட்டரை கொடுத்துட்டு நேரம் அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஸோ ரூமுக்கு போயிட்டு அப்படியே இந்த பக்கம் தயம் பெட்டில் படுத்துட்டு ஃபோன் எடுத்து சாங் ப்ளே பண்ணி ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கேட்குறான். ஸோ அந்த சாங்கை கேட்கும் போதெலாம் அவனுக்கு சம்திங் ஜியோமி ஞாபகம். ஜியோமி, உனக்கு நான் கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வாங்கி தருவேன் ஜியோமி. அதோட இதை நான் செய்யலை. ஸோ நான் ஏன் செல்ஃபையும் ப்ரூவ் பண்ணுவேன். கவலைப்படாத ஜியோமி. லவ் யூடி. நீ நீ ரெஸ்ட் இன் பீஸா நல்லா இருப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஒன்று பார்க்கணும்டி, எனக்கு ஒன்று பார்க்கணும் அப்படியே சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் அந்த பிளேயிங் ஆகிற மியூசிக்கோடவே இந்த பக்கம் தாங்க அப்படியே ஸ்லீப் பண்ணுறான். ஸோ நைட் ஆகிடுச்சி. அப்படியே இந்த பக்கம் தாங்க ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி அங்கே ஒரு லெட்டர் மட்டும் பேஸ்ட் ஆகிருக்கு. எங்கன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்கு மேலே. ஸோ தயம் பொறுமையாக அங்கே போய் அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறான். ஜிமின் தான் எழுதியிருக்கான். தயம், நீ பார்த்துக்கோ, எனக்கு இன்றைக்கி டேட் இருக்குது இவங்கியோட. ஸோ நான் போகிறேன். நீ வீட்டையும் பார்த்துக்கோ, உன்னையும் பார்த்துக்கோ. உனக்காக நான் டின்னர் ரெடி பண்ணிட்டேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஓகேவா தயம்? அண்ட் தென் ஃபீல் ஃப்ரீ. மைண்டை ஃப்ரீயாக விடு. ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. ஓகேவா? பாய் தயாங், லவ் யூ. நான் நாளைக்கு மார்னிங் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் லெட்டர் எழுதி வச்சுட்டான் இந்த பக்கம் ஜிமின். ஸோ அதை படிக்கிறான் தயாங். ஓகே, இன்றைக்கி ஜிமினோ வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி தாங் திங்க் பண்ணுறான். ஸோ தயாங் பார்க்குறான். டைம் ஒரு 6 o'clock ஆகுது. ஸோ அவனுக்கு அப்படியே கொஞ்சம் வாக் போனால் நல்லாயிருக்கும். எங்கேயாவது வாக் போகலாமா அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன கோட் மாதிரி எடுக்கிறான். ஸோ வெளியே கொஞ்சம் கூலிங்காக இருக்குது கிளைமேட். அதனால் அதை எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நேராக நடக்க தான் ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ரீட்டில் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கான். ஸோ ஒரு பார்க் மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துல போய் அப்படியே உட்காட்றான். உட்காந்துட்டு அந்த இடத்த நல்லா ஃபீல் பண்ணுறான். ஸோ கூலிங்கான ஒரு காற்று, அழகான நிலா, அமைதியான இடம். ஸோ மரத்துலேருந்து குட்டி குட்டி பூவாக உதிர்ந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்சில் ஒரு பிளேஸில் தான் இந்த பக்கம் தாங்க உட்காட்றான். ஸோ தாங்க உட்காந்துட்டு திங்க் பண்ணுறான். ஸோ அவன் லைஃப் அப்போ நினச்சி தான். பட் தாங்கோட இன்னொரு மைண்டில் எதை நினச்சி கவலைப்படாத, எல்லாமே ஒரு நாள் சரியாகும் தயாங் அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ தயாங் அப்படியே அவன் காலேஜ் டேஸில் ஜங்குக்கு பார்த்த டைமில் தான் திங்க் பண்ணுறான். அவன் ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல். ஜங்குக்கா, உன்னை எப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போயே ஃபால்ன்றா. ஷோவில் தான் நடிக்கிறது. எனக்கு ஒன்று பிடிக்காத மாதிரி. பட் உன்னோட பிஹேவியர்ஸ் என்னை மொத்தமாக ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ கனவுல கூட நான் நினைக்க மாட்டேன் உன்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு. ஸோ உன்கிட்ட நான் கண்டிப்பாக திரும்ப வரமாட்டேன்டா. அண்ட் தென் சாரி ஜியோமி, என் அண்ணா உனக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணதுக்கு. நீ எனக்கு அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட ஒன்று ரிஜெக்ட் பண்ண காரணம் எனக்கு சங்குக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் அந்த டைம் எனக்கு தெரியாது நீங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே ஓடுற விஷயத்த அப்படியே பேசிக்கிட்டே வானத்தை பார்க்குறான். ஸோ ஸ்கையில் மூன் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. அது கீழே ஒரு குட்டி ஸ்டார், அதுக்கு இன்னும் அழகு சேர்க்குது அதுக்கு. ஸோ இன்னும் காட்டினா அந்த ஸ்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவுறுது. மேகங்கள்லாம் நிலாவை மூடிட்டும் அப்புறமா நிலா வெளிச்சம் வர மாதிரியும். ஸோ அந்த மாதிரிலாம் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் தயம் அப்படியே பெஞ்சில் உட்காந்து எவ்வளோ அழகாக மூவ் ஆகுதுல. லைஃபே இது தானே, எதுவாக இருந்தாலும் மூவ் ஆன் ஆகி போகணும் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தாங்க ஒரு பக்கம் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ லைஃபே இது தான், இதுக்கு மேலே கவலைப்படக்கூடாது, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பாசிட்டிவ் தாட்ஸாக கொண்டு வந்துட்டுருக்கான். ஸோ பார்க்குறான் டைமை 7 o'clock. ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கும், அப்படியே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எந்திரிச்சுக்கிறான். ஸோ எந்திரிச்சு அப்படியே வாக் பண்ணிகிட்ருக்கான். பக்கத்தில் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஸோ அதுக்குள்ளே நேராக போகிறான் தயாங். போயிட்டு நூடுல்ஸ் தான் ஒன்று வாங்குகிறான். அந்தேன் குடிக்கிறதுக்காக கையில் ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் வாங்குகிறான். வாங்கிட்டு அந்த நூடுல்ஸை இன்ஸ்டண்ட்டாக அங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்லேயே ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவனே ரெடி பண்ணி கொண்டு வந்து அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறான் கையில். ஸோ நேராக எடுத்துகிட்டு சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல போய் உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு தான் இருக்கான் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்குள்ளேயே. இந்த பக்கம் தயாங் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு நேராக வெளியே வரான்.
ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் வாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் அவன் வாக் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் நைட் டைம் தான். ஸோ 7 o'clock அப்படியே வாக் பண்ணுறான். நேராக வாக் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கும் போது ஒரு குட்டி டாக் கத்துற மாதிரி ஒரு சத்தம். ஸோ அவனுக்கு கேட்குது. இந்த பக்கம் பொறுமையாக போகிறான். பார்த்தா ஒரு சின்ன பப்பி, செம்ம க்யூட்டாக இருக்காது. அதுக்கு அடி வேற பட்டிருக்கு. ஸோ காலில் லைட்டாக ப்ளட்டும் ப்ளீட் ஆகிட்டுருக்கு. வண்டிக்காரங்க யாராவது காலில் ஏற்றிட்டாங்க போல் வண்டி ட்ரைவ் பண்ணும்போது. அந்த பப்பியை பார்த்தோன்னே இந்த பக்கம் கையில் குடிச்சிட்டு இருந்த ஜூஸை அப்படியே இந்த பக்கம் கீழே போட்டுட்டு, சிச்சோ என்னாச்சு இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ப்ளீடும் ஆகிட்டுருக்கு அந்த குட்டி பப்பிக்கு. அது நல்லா ஒயிட்டாக அழகாக இருக்குது. ஸோ மனசே கேட்கல. ஸோ அப்படியே அந்த பப்பியை கையில் எடுத்துக்கிறான். நேராக எடுத்துகிட்டு எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட் மாதிரி இருக்கிற ஏரியா தான். ஸோ அங்கே எல்லாமே சாப்பாடுலேருந்து பெட்டுக்கு தென் மருந்து, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியா சொன்னால் அதாவது வெட்னரி ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ அங்கே தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் அந்த டாகியை எடுத்து ஒரு டப்பாவில் வச்சு தூக்கிக்கிறான். ஸோ தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவன் ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணுறான். சர்ச் பண்ணால் கூகுள் எங்கேயோ காட்டுது. ஏன்னா ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தூரமாக இருக்குது போல். அந்த பாக்ஸை நல்லா டைட்டன் பண்ணிக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ரொம்ப நேரம் ஒரு 1/2 hour நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறான். டோரை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறான். அங்கே ஒரு நர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்ததுமே நேராக அந்த பப்பியை கொடுத்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் சீக்கிரமாக அந்த பப்பிக்கு என்னாச்சுன்னு பாருங்கள். பிளட்டு காலில் நிற்காமல் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு. இனிமேல் நர்ஸ் வந்து நான் பார்க்குறேன், டாக்டர் வந்துட்டாங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்பியை வாங்கிக்கிட்டு ஸோ வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நர்வஸ். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த பக்கம் வெயிட் பண்ணுற டைமில் காட்டினா அந்த பப்பிக்கு எல்லாமே சரி பண்ணுறாங்க டாக்டர். ஸோ காலில் கட்டெலாம் போட்டு இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அந்த பப்பி. அப்படியே டாக்டர் வெளியே வந்து பார்த்து, நீங்கள் யார்? அந்த பப்பியோட ஓனரா? இல்லை நான் ரோட்டில் பார்த்தேன் டாக்டர். ஸோ அதனால் கொண்டு வந்தேன். ரொம்ப பிளட் லாஸாக இருந்துச்சா? ஸோ அதனால். இல்லை இப்போ ஓகேவாக இருக்கா டாக்டர்? கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகேவாக தான் இருக்குது மிஸ்டர். இப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு 1 week கழித்து வந்து அதை கூட்டிகிட்டு போகலாம் நீங்கள். ஓகேவா? ஓகே டாக்டர். தென் மெடிசன்ஸ் எல்லாம் நாங்கள் இங்கேயே பார்த்துப்போம். ஸோ நீங்கள் 1 week கழித்து வந்துட்டு நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே வரான். ஸோ வெளியே வந்தோடனே வீட்டுக்கு போகணுன்ற டைமே அப்போ தான் அவன் பார்க்குறான். டைமை பார்த்தோன்னே வீட்டுக்கு போகணுன்னே அவனுக்கு தோணுது. ஏன்னா டைமை காட்டினா 9 o'clock கிட்ட ஆகிடுச்சி. ஸோ காட்டினா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டுருப்பான் வீடை விட்டுட்டு. ஸோ போகிறதுக்கே எப்படியும் 1 hour நடக்கணும் போல். ஸோ பார்க்குறான் டைமாக ஆகிடுச்சி. ஸோ ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக வாக் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் காட்டினா ஜங்குக் ஆல்ரெடி ஜியோமியை பார்த்ததுக்கப்புறம் நிறையா கிளப்புக்கு போயிருப்பான். ஸோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான் ஹெவியாக. ஸோ நெக்ஸ்ட்டு கார் எடுத்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். பட் டிராஃபிக்காக இருக்கிறதுனால அவன் அப்படியே காரை ஒரு குறுக்கு வழி மாதிரி இடத்துல கொண்டு போகலாம், ஈஸியாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம் அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சைடில் மிரர் வழியாக பார்க்குறான். ஸோ அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆள் அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அதை அப்படியே பொறுமையாக பார்க்குறான். அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் தான் வருது. ஸோ அது ரொம்ப வியர்டாக இருக்குது, ரொம்ப கிரிப்பியாகவும் இருக்குது. ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்றது அவன் ஃபேஸ்லேருந்தே தெரியுது. ஸோ காட்டினா அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்கதே தான். ஸோ வீட்டுக்காக நடந்து போயிட்டுருக்கான். கரெக்டாக இந்த பக்கம் காட்டினா ஜங்குக். ஸோ ஜங்குக் அப்படியே பொறுமையாக காரை கொண்டு வந்து இந்த பக்கம் நிறுத்துறான். ஸோ அப்படியே தாங்குக்கு நேராக தான் பார்க்குறான் யாரா அதுன்னு. பட் கண்டுக்கல, அவன் பாட்டுக்கு நடக்கிறான். ஸோ நடந்து இங்கேருந்து போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் அவனுக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ் கேட்குது, தயாங் அப்படின்ற மாதிரி. அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜங்குக்கு பார்த்தோன்னே படப்படன்னு ஆகிடுது. ஸோ வேர்த்து வேறு கூட்டுது அட் த சேம் டைம். ஆனால் ஜங்குக் பொறுமையாக அப்படியே கிட்ட வந்துட்டு, தயாங் என்ன நடந்து போயிட்டுருக்க? யாரும் கூட வரலையா? நீ மட்டும்தான் வந்திருக்கியா? சொல்லு தயாங். ஜங்குக் நான் போகிறேன் ஜங்குக், எனக்கு டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு போகணும். நான் கேட்டதுக்கு பதிலாக சொல்கிறா. ஆமாச்சு ஜங்குக், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஜங்குக் கொஞ்சம் தள்ளுங்க, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சொல்கிறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக், ஆமாம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன் தான், அதுக்கு என்ன இப்போது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஒரு பக்கம் சொல்கிறான்.
இது கேட்டதுமே இந்த பக்கம் தாயம் கொஞ்சம் வழி விடுங்க ஜங்குக், நான் கிளம்பணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணறிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் கரெக்டாக இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே உன்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் தயாங், என் கூட கொஞ்சம் வா யாங் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றான். தாங்க இதுக்கு இல்லை ஜங்குக், நான் வரலை, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறான். பட் ஆனால் ஜங்குக் அப்படியே தாங்கோட கையை பிடிச்சிட்டு, இங்கே பாரு, ஒன்றும் பண்ண மாட்டேன், வா, உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டிலலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன்டா, நம்பி வா, நான் உன்னை நம்புகிறேன், நிச்சயம் எதுவும் பண்ணலைன்னு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் கொஞ்சம் ஹார்டான வாய்ஸில் சொல்கிறான். இது கேட்டதுமே இந்த பக்கம் தாயாங், நீ நம்புறியா ஜங்குக், என்ன நீ நம்புற தானே நான் சியமே அந்த மாதிரி பண்ணலன்னு? நம்புகிறேன் தயாங், இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட கையை பிடிச்சி ஒரு காரில் தான் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான். பட் தாங்கு படத்தும் தாங்கலை. ஸோ ஃபோன் எடுத்து ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிடுறான் ஜிமென்க்கு, நான் இந்த மாதிரி ஜங்கு கூட இருக்கேன், ஏதாச்சும் தப்பாக நடந்துச்சுன்னா நான் அவனுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு அவன் ஃபோன் எடுத்து உள்ளே வச்சிட்றான். ஸோ இந்த பக்கம் காட்டினா ஜங்கு காரில் கூட்டி வந்து இந்த பக்கம் தாங்க உட்கார வச்சதுக்கப்புறம் ஸோ அப்படியே தாங்கோட ஐஸை பார்க்குறான். ஸோ தாங்கோட ஐஸ் இன்னும் பயத்திலே தான் இருக்குது, தெளிவாக தெரியுது. ஸோ ஜங்குக்கு நேரா, நீ எங்கே போகணும் சொல்லு தாங், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தாங்க அதுக்கு, நான் ஜிமினோட வீட்டுக்கு தான் போகணும், ஸோ ரூட் சொல்லு தாயம், நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னதுமே இந்த பக்கம் தாயம், நீ ஸ்ட்ரைட்டாக போ ஜங்குக், நான் வீடு வந்தோடனே நானே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் சொல்கிறான். ஸோ ஜங்குக்கும் நேராக காரை ட்ரைவ் பண்ணுறான். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டாண்டே கொண்டு போகிறான். தாங்க அதுக்கு, ஸ்டாப் பண்ணிக்கோ ஜங்குக், நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கிடுறான். பட் ஜங்குக், நீ மட்டும் போகிற, நான் இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன் தயாங், உள்ளே கூப்பிட்டு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக் கேட்குறான். ஸோ இது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங், சரி ஜங்குக் வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஸோ ஜங்குக் கார் எடுத்து ஒரு இடத்துல பார்க் பண்ணுறான். ஸோ பார்க் பண்ணிவிட்டு இறங்கிட்டு ஸோ அப்படியே நடந்து வரான். நடந்து வந்து தாங்க கிட்ட தான் வரான். ஸோ தாங்கோட ஷோல்டரில் கை போடுறான். தாங்கிறதுக்கு, ஜங்குக் நீங்கள் ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான்டா, நடந்து வரணும்ல, அதனால தான் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கணும்னு தெரியுதுடா தயாங், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அது கேட்டதுமே தயாங் ஓகே அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். பட் அவனுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, வெளியே சொல்ல முடியல. ஸோ நேரம் அவன் அப்படியே ஜங்கு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே தான் வரான். ஸோ வந்து உட்கார வச்சுட்டு, ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஒன்றுமே இந்த பக்கம் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபேஸை கிருப்பியாக வச்சுக்கிட்டு, நீ தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி மெம்பர் அவனுக்குள்ளேயே முணங்குறான். ஸோ அது கேட்டதுமே இந்த பக்கம் தயாங்கு சரியாக கேட்கல. தயாங்க அப்படி ஜங்குக் கூட ஃபேஸை பார்த்து, என்ன வேணும் ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜங்குக்கு அதுக்கு, எனக்கா ஒரு கிளாஸ் வாட்டர் மட்டும் போதும் தே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒரு மாதிரி தயாங்கே டாப் டு பாட்டம் பார்த்து, சரி ஓகேடா, நான் அதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன்டா. உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஆர்மீஸ் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா? ஓகே ஆர்மீஸ், பப்பாய் ஆர்மீஸ், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூடா.